எறும்பிடத்திலிருந்து தலைமைத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கா? உலகத்திலேயே கடவுளுடைய படைப்பில் மிக சிறியது எதுன்னு சொன்னால் எறும்பு தான். ஆனால் அந்த எறும்பு மிகப்பெரிய தலைமைத்துவ பண்புகளை அற்புதமாக கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளையே நீங்கள் பார்க்குறப்ப ஆட்டிடியூட் ஆஃப் இனிஷியேட்டிவ், முன்னெடுத்து செல்லக்கூடிய பாங்கு அதற்கு இருக்கிறது. அந்த எறும்பு அதற்கு என்று ஒரு தலைவன் இல்லை, ஆனால் யாரும் கட்டளையிடுவதற்கு யாரும் அதிகாரிகள் கிடையாது. ஆனால் அதுவே எஃபர்ட்ஸ் எடுத்து அங்கே போகக்கூடிய, ஒழுங்கும் கிரமமாய் போகக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த எறும்புக்கு இருக்கிறது. அதை போல நாம் எல்லா காரியங்களிலும் நாமே முயற்சி எடுத்து முன்னின்று போவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது வெற்றியை கொடுக்கும். நேச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி, அந்த எறும்புகிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு நேர்மையின் உச்சம் என்று சொல்ல முடியும். நீ இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறதுக்கு, வேலை வாங்குறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கு ஒரு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, யாரும் கிடையாது. ஆனால் அது தன்னுடைய கடமைகளை உண்மையாக செய்கிறது. அதை போல் நமக்கு ஒருத்தர் கமாண்ட் பண்ணால் தான் நான் செய்வேன்னு சொல்லி நம்ம யாரும் இருக்கவே கூடாது. நாமே முன்னின்று மட்டுமல்ல, நாம் நன்மைக்காக செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக திறந்த வாசல் கிடைக்கும். thirst ஃபார் இண்டஸ்ட்ரி, நாம் இருக்கக்கூடிய உற்சாகமாக நாம் இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே செயல்படுவதற்கு நாம் முனைப்போடு இருக்க வேண்டும். எறும்புக்கு எறும்பு புத்தே அழிஞ்சு போனால் கூட சரி, அது என்ன செய்யும்? அடுத்து ஒரு முயற்சி எடுத்து புது இதை கட்டும். அதுதான் எறும்பினுடைய ஸ்பெஷாலிட்டி. கவலையே படாது. என்பது சோர்ஸ் ஆஃப் இன்சைட் என்று சொல்ல முடியும். உள்ளொளியின் மிகப்பெரிய ஒரு பயணம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது தானியங்களை சேகரித்து வைக்கிறது. அதை போல் நாம் எல்லாவற்றிலும் எதிர்காலத்தை மனதிலும் வைத்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திலே புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்லுகின்றான், சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை நன்றாய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். வழின்னா நமக்கு கடவுளுடைய படைப்பில் பார்த்த மாதிரி இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் காட்ஸ் கிரியேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த எறும்பு நமக்கு மிகப்பெரிய ஆசிரியராக நமக்கு இருக்கிறது. அந்த ஆசிரியரான எறும்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.